வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ புதுசாக பார்த்துட்டு இருக்கிறவங்க உங்களுடைய ட்ரேடிங் வியூ ஐடி வந்து நீங்கள் எனக்கு வந்து ஷேர் பண்ணணும். உங்கள் ட்ரேடிங் வியூ ஐடி எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணுறதன் மூலமாக ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வந்து மெக்கானிசமை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். நான் வந்து ட்ரேடிங் வியூவில் வந்து என்னுடைய ஒன் ஆஃப் தி ஃப்ரீ இண்டிகேட்டர் வந்து உங்களுக்கு நான் கொடுப்பேன். ஸோ அதன் மூலமாக நீங்கள் வந்து ஆப்ஷனுடைய ஒர்க்கிங் பிரின்சிபல் அண்ட் மெக்கானிசமை வந்து புரிஞ்சுக்கலாம். ஸ்ட்ராட்டஜின்னு நிறைய ஸ்ட்ராட்டஜி தேடி போயிருப்பீங்க. ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே போனால் அது ஒர்க் அவுட் ஆகலைன்னா மாறதான் தோணும். ஸோ அதுதான் ஸ்ட்ராட்டஜி. மெக்கானிசம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எத்தனை ஸ்ட்ராட்டஜி வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு மார்க்கெட் ரிலேட்டடாக எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத புரிஞ்சுட்டாலே போதும். ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு தேடி போக மாட்டோம். ஸோ அதுக்கு தான் வந்து மெக்கானிசமாக புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதான் வந்து இந்த லாஜிக்கல் ட்ரேடர்ஸ் தேர்ட் ஐ. சரி, இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். மெயினாக வந்து இந்த வீடியோ நான் பண்ணுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, எவ்வளவோ கோடி போட்டு படம் எடுத்தாலும் ப்ரமோஷன் அப்படிங்கிறது ஒன்று இருக்கணும் இல்லையா? ஸோ அதனால் என்னுடைய ஆடியன்ஸுக்கு நான் என்னெல்லாம் இந்த 3 நாள் நான் பண்ணினேன் அப்படிங்கிறத வந்து ஒரு ப்ரொமோட் பண்ணுறேன். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், யூடியூப் அனலிட்டிக்ஸ் என்ன சொல்லுதோ அதுக்கேற்ற மாதிரி நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக என்னுடைய கண்டென்ட் பார்க்குறவங்களும் சரி, யூஸ் பண்ணுறவங்களும் சரி, நிறைய ஃபார்காஸ்ட் பாயிண்ட் டு பாயிண்ட்டாக எப்படி ஃபார்காஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். அதில் எனக்கு வந்து என்னடா இன்னும் ரீச்சே வரல அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டைம் என்ன பண்ணியிருக்கேன்னா, என்னுடைய ப்ரீமியம் யூஸரும் நார்மல் யூஸரையும் பிரிச்சிருக்கேன். ஸோ நார்மல் யூஸருக்கு பண்ணுற விஷயத்த கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன். ப்ரீமியம் யூஸருக்கு கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அவங்களுக்கும் வந்து எல்லாரையும் ஒன்றாவே தான் நான் வச்சுருந்தேன் இது நாள் வரைக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ கொஞ்சம் எனர்ஜி, ஏன்னா என்னுடைய அப்டேட் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் பூஸ்டாக இருக்குது. அந்த அப்டேட் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக யூனிக்காக இருக்கும் அப்படிங்கிறத என்னால் ப்ராமிஸ் பண்ண முடியும். என்னெல்லாம் பண்ணியிருந்தேன் அப்படிங்கிறத நான் காட்டுறேன். மெயினாக இன்னைக்கு ஆர்பிஐ பாலிசி. இந்த ஆர்பிஐ பாலிசி அப்படின்னாலே நியூஸ் பேஸ், மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ண முடியாது, டெக்னிக்கல் ஒர்க் ஆகாது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது எல்லாமே மித்து தான். என்ன நியூஸ் இருந்தாலும் சரி, மார்க்கெட் நம்மளை மீறி ஒன்றுமே நடக்காது. அதுதான் உண்மை. நம்மளை மீறி ஒன்றும் நடக்காது அப்படின்னு நான் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறதுக்கு என்ன விஷயம் அப்படின்னா, நமக்கு மெக்கானிசம் தெரிஞ்சிருந்தா எங்கே என்ட்ரி எடுக்கணும், எங்கே ஸ்டாப் லாஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது தெரியும். ஸ்ட்ராட்டஜியாக இருந்தால் தான் அந்த பிரச்சனை, மெக்கானிசமுக்கு அந்த ப்ராப்ளம் இல்லை. ஸோ நிறைய பேர்த்தோடைய மித்து, நியூஸில் ஒர்க் ஆகாது மார்க்கெட் அப்படிங்கிறவங்களுக்காக ஒரு ப்ரூஃப். இன்னைக்கு எக்ஸாக்டாக டாப்பையும் பாட்டமையும், அதுவும் மெயினாக அந்த ஆர்பிஐ ஈவெண்ட்டில் என்ன நடக்கும்னு எக்ஸாக்டாக தமிழில் சொல்லணும்னா பிசிறு தட்டாமல் எத்தனை பர்சன்டேஜ் விழுகும் இனிஷியலாக அப்படிங்கிறத கூட மென்ஷன் பண்ணி இன்னைக்கு நாங்கள் வந்து ஒன்று பண்ணோம். அது என்ன அப்படிங்கிறத வந்து ப்ரூஃபோட இப்போ பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் மெசேஜ் ப்ரீமியம் மெம்பர்ஸ்க்கு தான் இது கொடுத்துருந்தேன், கம்யூனிட்டியில் கொடுக்கல. 9/22 ஆப்ஷன் ப்ரீமியம் டிகே 36% அப்படின்னு கொடுத்துருந்தேன். எங்களுடைய மெக்கானிசம், நிறைய மெக்கானிசம் இருக்குது. அந்த மெக்கானிசமில் வந்து லேயர் 2 மெக்கானிசம் வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சு. லேயர் 2 மெக்கானிசம் என்ன சொல்லுச்சுன்னா, புட் ஆப்ஷன் தான், புட் ஆப்ஷன் தான் மேலே போகும், கால் ஆப்ஷன் கீழே வரும். இதுதான் வந்து இண்டிகேஷன். ஸோ அதுபடி எக்ஸாக்டாக கால் ஆப்ஷன் அந்த சொன்ன டைம்லேருந்து எக்ஸாக்டாக ஆர்பிஐ ஈவெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ப்ரீமியம் டிகே 36%, எக்ஸாக்டாக 36% மெல்ட் ஆச்சு. ஃப்ரம் 9/22 டு 10/5, 10 தான் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க, 10/5 எக்ஸாக்ட் அந்த ப்ரீமியம் வந்து டிகே ஆச்சு. ஸோ இதுதான் வந்து நடந்தது. இதை தான் வந்து இண்டிகேட் பண்ணியிருந்தோம். எக்ஸாக்டாக இது ஒன்று தான் மெயினாக. அதுவும் வந்து பேங்க் நிஃப்டி இல்லாமல் நிஃப்டி, அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது, அந்த ரீசன் நான் இங்கே ஷேர் பண்ணல. ஸோ இந்த மாதிரி மெக்கானிசமை வச்சு நம்மளால் மார்க்கெட்டை வந்து
ஏ டு ஜெட் ப்ரிடிக்ட் பண்ணலாம், ஃபாலோ பண்ணலாம், ட்ரேட் பண்ணலாம், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வைக்கலாம், எத்தனை ஸ்ட்ராட்டஜி வேணாலும் பில்ட் பண்ணலாம். என்னுடைய வெரைட்டி ஆஃப் மெக்கானிசம், ஐ மீன் வெரைட்டி ஆஃப் வேஸ் நான் நிறையா கொடுத்துருக்கேன் இல்லையா, இது இந்த டைம் அது அந்த இது எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா மெக்கானிசம். ஸோ மெக்கானிசம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஈஸியாக நம்மளால் வந்து இந்த மார்க்கெட்டில் வந்து ஏர்ன் பண்ண முடியும். நம்ம மெக்கானிசமாக இல்லாமல் மார்க்கெட்டையே புரிஞ்சிக்கவே முடியாமல் கேம்லிங் மாதிரி சும்மா வாங்கி சும்மா வித்துட்டு இருந்தோம் அப்படின்னா அட்லாஸ்ட் நம்ம இந்த மார்க்கெட்டில் பெருசாக இழந்திருப்போம். சம்பாதிக்கிறதுக்கு வந்து இங்கே வழியே கிடையாது. சம்பாதிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும், புரிஞ்சு ஏன் லாஸ் பண்ணுறோன்னு தெரியணும், ஏன் ப்ராஃபிட் பண்ணுறோன்னு தெரியணும். ஸோ இத்தனையும் பண்ணணும். மண்டே என்னாச்சு அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். மண்டே பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து லாஸ்ட்டு மண்டே சார்ட்டு. மண்டே வந்து மார்க்கெட் வந்து கம்ப்ளீட்டாக புல்லிஷ் அப்படிங்கிற மாதிரி வியூஸ் வந்து 10 o'clock வந்து கொடுத்துருந்தோம். ஸோ இந்த புல்லிஷில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து சைட்வைஸ் புல்லிஷ் அப்படிங்கிறத உண்மை. கால் ஆப்ஷன் மேலேயெல்லாம் போக கிடையாது. பட் 2-3 ஸ்பைக் வந்துச்சு. அந்த ஸ்பைக் ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுத்துருந்தோம். ஸோ அதெல்லாம் எப்படியெல்லாம் கொடுத்துருந்தோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா வந்து அரௌண்டு 10 o'clock ஃபஸ்ட் இண்டிகேஷன் வந்து சைட்வைஸ் மூமெண்ட் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு கேண்டில்லையே வந்து கன்ஃபார்ம் ஆச்சு கூகுள் மேப் படி. ஸோ இந்த ஃபஸ்ட் இண்டிகேஷன்லேயே வந்து ரிஜெக்ஷன் ஃப்ரம் டார்க் ரெட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது எங்களுக்கு. ஸோ அந்த மெக்கானிசம் எக்ஸாக்டாக ஒர்க் அவுட் ஆனதுனால மார்க்கெட் வந்து சைட்வைஸாக இருந்துச்சு. அப் ட்ரெண்ட் சைட்வைஸ், பட் கால் ஆப்ஷன் வந்து 2-3 ஸ்பைக் தான் கொடுத்துச்சு. அந்த ஸ்பைக்கு கொடுத்த இடத்தையும் எக்ஸாக்டாக கண்டுபிடிச்சோம். அதுவும் வந்து எந்த டைம் அப்படிங்கிறத நான் காட்டுறேன். ஸோ புட் ஆப்ஷன்லேயும் வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக ப்ரீமியம் டீக்கே ஆகிட்டு தான் இருந்தது. கால் ஆப்ஷன்லேயும் வந்து பெருசாக வந்து பூஸ்டெல்லாம் ஆகலை. பட் இட் வாஸ் அ புல்லிஷ். பியர்னு தான் வந்து மெஜாரிட்டி ஆஃப் தி பீப்புள் இருந்தாங்க. நான் ஒரு போல் ரெகுலராக வந்து போல் கனெக்ட் பண்ணுவோம். ஸோ அந்த போல் ரிசல்ட்லையும் பியர் அப்படின்னு தான் இருந்தாங்க. ஸோ 10 மணிக்கே வந்து கிளியராக புல்லு தான், பியர் கிடையாது அப்படிங்கிறத வந்து இண்டிகேட் பண்ணியிருந்தோம். ஸோ அதுபடி மார்க்கெட்டும் வந்து புல் சைடில் வந்து அப்படியே ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக போச்சு. இந்த டைம் எக்ஸாக்டாக வந்து இந்த 11:14 டைமில் வந்து ஜிமேப்பில் ஒரு இண்டிகேஷன் என்னென்னா வந்து ப்ரீமியம் வந்து ஸ்பைக் அடிக்க போகுது. ப்ரீமியம் ஸ்பைக் இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி ப்ரீமியம் ஸ்பைக்கு, காமா பிளாஸ்ட்டு இத்தனையும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது அத்தனைக்கும் நமக்கு தேவை ஆப்ஷன் செயின் கிடையாது. ஆப்ஷன் செயினை வச்சு முடிஞ்சு போன மார்க்கெட்லேயோ இல்லை ஐ மீன் ஒரு ஈவெண்ட் நடந்ததுக்கப்புறம் பில்டப் அப்படிங்கிறத சொல்லலாம். பட் அதுக்கு முன்னால் ப்ரிடிக்ட் பண்ணணும் அப்படின்னா அது வந்து நமக்கு வந்து லேகிங் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த ஸ்பைக்கை வந்து ஆப்ஷனில் ஸ்பைக் ஆனதை வந்து ஈஸியாக வந்து கேப்சர் பண்ணோம். ஸோ இந்த ஸ்பைக் சூப்பராக இருந்துச்சு. ஸோ இது வந்து லைவ் மார்க்கெட்லேயே வந்து டீகோட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் மார்க்கெட்டில் வந்து டீகோட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். ப்ரொவைடட் நம்ம மெக்கானிசமில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ அந்த மெக்கானிசமை வந்து லேயர் பை லேயராக தான் வந்து எடுத்துக்கணும். எடுத்த உடனே அப்படியே இன்ஜினியரிங், டாக்டர் அதெல்லாம் படிச்சிட முடியாது இல்லையா? ஸோ அதே மாதிரி தான். ஸோ இந்த புல்லிஷ் அப்படிங்கிறது வந்து ஆல்ரெடி நான் வந்து கம்யூனிட்டிலையும் கொடுத்துருந்தேன். பட் ப்ரீமியம் யூஸருக்கு வந்து முன்னாலேயே ஒரு 10 o'clock கொடுத்துட்டேன். பட் கம்யூனிட்டியில் வந்து ஒரு 11 o'clock அந்த மாதிரி தான் வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ நான் இதை 2ஆக பிரிச்சிருக்க காரணமே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன் நீங்கள் தான். ஸோ சூன் நல்லா நமக்கு அனலிட்டிக்ஸ், யூடியூப் அனலிட்டிக்ஸ் பீக் ஆச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த கம்யூனிட்டியில் நிறைய அப்டேட் நான் பண்ணுறேன். ஸோ இது கம்ப்ளீட்டாக வந்து இந்த ட்ரெண்ட் ப்ரிடிக்டட் ஆன் மண்டே. சரி, டியூஸ்டே என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இப்போ நான் டியூஸ்டே என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் காட்டிடுறேன். மெயினாக வந்து டியூஸ்டேயில் ஆக்சுவலி சென்செக்ஸ் ஃபார்காஸ்ட் வந்து ஆல்ரெடி யூசருக்கு வந்து நான் கொடுத்துருந்தேன். அதை நான் கம்மிங் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எந்த இடத்துல கொடுத்துருந்தேன் என்னன்னு நான் சொல்கிறேன். அதில் வந்து ஒரு பியர் சிம்பிள் இருக்கும். அந்த பியர் சிம்பிளை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, எங்களுக்கு பியர் சிம்பிள் வந்துட்டாலே அந்த பியருக்கு கீழே தான் பயப்படணும். அது வரைக்கும் பயப்பட தேவையில்லை. ஸோ பியருக்கு கீழே பயப்படணும், கண்டிப்பாக பயப்படணும். பை லாங்கில் இருந்தால் கொடுத்துடணும், லாங்கில் வச்சுக்கூடாது. ஸோ இதுதான் வந்து இது ஃபோர்காஸ்ட் படி எக்ஸாக்டாக அந்த பியர் சிம்பிள், அந்த பியர் அப்படிங்கிற அந்த சிம்பிளோடைய லிப்ஸை டச் பண்ணிட்டு அந்த சென்செக்ஸ் வந்து ரிட்டர்ன் ஆச்சு. ஸோ இதெல்லாம் எப்படி ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னா, அந்த கிட்ட வரும்போது
ஆன் லோவர் டைம் ஃப்ரேம் 3 மினிட் 1 மினிட்ல வந்து கன்ஃபர்மேஷன் வரும், பை கன்ஃபார்ம்டு. ஸோ அப்போ பை எடுத்து ரிஸ்க் ரிவார்டை மெயின்டைன் பண்ணணும், அவ்வளோதான். நம்மளுடைய கோல் என்ன அப்படின்னா, as a ட்ரேடர் என்னன்னா, ரிஸ்க் ரிவார்டு கரெக்டாக வச்சிருக்கோமா, அதை ஒபே பண்ணுறோமா. ரிஸ்க் ரிவார்டை கரெக்டாக வச்சுட்டாலே நமக்கு பாதி வேலை முடிஞ்சிச்சு. ஏன்னா வந்தா ஸ்டாப் லாஸ், இல்லைன்னா டார்கெட்டு, போனா 1000 ரூபா, வந்தா 1500 ரூபா. ஸோ இந்த மைண்ட் செட்ல இருக்கும்போது நம்மளுடைய ராங் ரன்ல என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளால அக்குமுலேட் பண்ணிட்டே இருக்க முடியும். இப்போ நீங்க கேம்லிங்ல பாத்தீங்கன்னா 1:1.5 எல்லாம் இருக்காது. கேம்லிங்னா போனா வந்தா எல்லாம் ஒண்ணுதான். பட் வேறல்ஸ் இந்த ட்ரேடிங்ல வந்து நம்மளால பிசினஸா பண்ண முடியும். ஒரு பொருள் நம்ம வாங்குறோம் அப்படின்னா அதிக விலைக்கு விற்கிறது, அதுதான் பிசினஸ். ஸோ பியரை பொறுத்த வரைக்கும் நல்லா வந்து ஏமாத்துனாங்க அன்னைக்கு. ஸோ அதை வந்து கரெக்டாக வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். மண்டே நான் சொல்கிறேன். டியூஸ்டே பொறுத்த வரைக்கும் என்னாச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். டியூஸ்டேல வந்து புல்லை வந்து ஏப்ரல் ஃபுல் ஆக்கிட்டானுங்க. ஸோ அதுவும் வந்து கிளியராக வந்து அரௌண்டு 9:17 வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆன ஒரு ரெண்டாவது நிமிஷத்துலேயே வந்து புட் ஆப்ஷன் கம்ப்ளீட்டாக வந்து ட்ரேட் பண்ணியிருந்தேன். ஸோ ட்ரேட் பண்ணி ஒரு 10 ரூபா மேலே போகும்போது எல்லாருக்கும் ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன், என்னுடைய ஸ்டாப் லாஸ் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து நான் அப்டேட் பண்ணதுலேருந்து ஆல்மோஸ்ட் அதுதான் வந்து அந்த புட் ஆப்ஷனுடைய லோவே. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து இது கால் ஆப்ஷன் சார்ட் கீழே போகுது அப்படின்னா புட் ஆப்ஷன் மேலே தானே போகணும். ஸோ நிஃப்டி கீழே போச்சுன்னா புட் ஆப்ஷன் மேலே போகணும். ஸோ அதுதான் வந்து ரிசல்ட்டு. ஸோ அரௌண்ட் இந்த ஏரியாவில் பார்ஷியலாக புக் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ பார்ஷியலாக புக் பண்ணி அப்புறம் கம்ப்ளீட்டாக அரௌண்ட் 11:15 சம்திங் புக் பண்ணியிருந்தேன். ஸோ இதுவும் வந்து ப்ரீமியம் யூஸருக்கும் சரி நார்மல் யூஸருக்கும் நான் இது கொடுத்துருந்தேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இல்லை, இது கம்யூனிட்டியில் கொடுத்தது தான். ஸோ அப்புறம் ஒரு ஃபைனலாக ஒரு வார்னிங், இந்த வார்னிங் வந்து நான் வந்து எல்லாருக்குமே கொடுத்துருந்தேன், நாட் ஓன்லி இன் ப்ரீமியம், கம்யூனிட்டிலையும் கொடுத்துருந்தேன். ஸோ எக்ஸாக்டாக அந்த டைம்ல இருந்து தான் மார்க்கெட் வந்து கீழே விழுந்துச்சு, வார்னிங் கொடுத்ததுலேருந்து. சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பைரி டே டியூஸ்டே. ஸோ ஆல்மோஸ்ட் 150 to 200% ரேலி கொடுத்துச்சு புட் ஆப்ஷன். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ஒரு மைல்டாக ஒரு ஸ்பைக்ஸ் கொடுத்துச்சு. பட் எக்ஸாக்டாக அந்த இடத்துல இருந்து தான் எல்லாமே நடந்துச்சு. ஸோ இதுதான் வந்து நம்ம அப்டேட் பண்ணது இந்த நாள். இனி வந்து எஃபெக்டிவாக பீப்புள் வந்து நம்மளுடைய பொட்டென்ஷியலை ரியலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இன்னி கொஞ்சம் நான் கம்மி பண்ணலான்ட்டு இருக்கேன் கொடுக்குற இதை. ஏன்னா எப்பவுமே வந்து நம்ம பாட்டுக்கு நிறைய கொடுத்தோம் அப்படின்னா அதோடைய அருமை தெரியாது, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் என்கேஜாக இருக்கீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நான் ஆக்டிவாக இருப்பேன். ஸோ உங்கள் ஆக்டிவுக்கு ஏற்ற மாதிரி எங்கிட்ட இருந்து ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்கும். ஒன்று மார்க்கெட்டில் நீங்கள் வந்து எங்கிட்ட தெரிஞ்சுக்கிறீங்களோ இல்லை யார்கிட்ட தெரிஞ்சுக்கிறீங்களோ, ரிஸ்க் ரிவார்டு மெத்தட் இது 3 தேவை. மெயினாக இந்த ரிஸ்க் ரிவார்டு அப்படிங்கிறத வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நான் ஒவ்வொரு வீடியோலையும் இதை பற்றியே தான் பேசுவேன், எப்போவுமே இதை நிறுத்த மாட்டேன். ஏன்னா அதுதான் வந்து ஒரு ட்ரேடருக்கு வந்து இந்த மார்க்கெட்டில் சர்வைவ் பண்ணுறதுக்கான ஒரு வெப்பன். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.